ரங்கா, என்ன இது அநியாயம்? என்ன அநியாயம் ரங்கா? ரங்கா! ஐயோ ஐயோ, என் பயிரெல்லாம் போச்சு. ஐயா நீலோஜி, அக்கிரமம் நடந்துருச்சு. சுக்காரம், வா தர்மாதிகாரி கிட்ட. மகாபக்த சிகாமணி, உன்னாலதான் பயிரெல்லாம் பாழா போச்சுன்னு சொல்றாரு இந்த நீலோஜி. நீ என்ன சொல்ற? விதியின் விளைவுக்கு நாம் காரணம் மட்டுமே. அப்போ நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? பயிரெல்லாம் நெருப்புல பாழாகும் போது அதை தடுப்பது உன் பொறுப்பு இல்லைன்னு சொல்றியா? இதோ துக்காராம், நீலோஜியாருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீ ஈடு கொடுக்கத்தான் வேணும். ஈடு கொடுக்க என்னிடம் என்ன இருக்கு? உன் வீடு இருக்குல்ல, அத நீலோஜியாருக்கு கொடுத்துடு. வீரா, ஆமா, மறந்ததை ஞாபகப்படுத்தினீங்க. இன்னும் அது ஒண்ணு மிஞ்சி இருக்குல்ல. ஆகட்டும், எடுத்துங்க சுவாமி. சம்மதமா? சரி, நஷ்ட ஈடுக்காக என் வீட்டை கொடுத்துட்டேன்னு அந்த பத்திரத்துல கையெழுத்த போடு. சாண்டரையானாலும் கோவிந்தா, அது சொந்தமாயிருக்கணும் கோவிந்தா. சொந்த வீடானாலும் கோவிந்தா, அத சுத்தமா வச்சுக்கணும் கோவிந்தா. சொந்த வீடானாலும் கோவிந்தா, அது சுத்தமா ஜிஜியா, எது மேல நாம அதிக பற்று வைக்கிறோமோ அதுவே நமக்கு இல்லாம போயிடுறது. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வீட்டுக்காக இவ்வளவு பாடுபடுறியே, ஒருவேளை இந்த வீட்டை விட்டே போகும்படியான நிலைமை வந்தா? வீட்டையாவது விட்டு போறதாவது? என்னங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? நான் சொல்றேன். உன் புருஷ அலட்சியத்தினால நீலோஜி பயிரெல்லாம் பாழா போச்சு. அதுக்கு நஷ்ட ஈடா இந்த வீட்டை அவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அப்படியா? வீட்டை கொடுத்துட்டீங்களா? என்னங்க, நிஜம்தானா? பேச மாட்டீங்களா? இத்தனை காலம் எப்படி இருக்கும்னு அடுத்தவங்களுக்கு தெரியாம கௌரவமா இருந்தோம். இப்ப இந்த வீடு கூட இல்லாம செய்துட்டீங்களா? உடனே வீட்டை ஒப்படைங்க. நீலோஜி, அன்னைக்கு அத்தனை அபிமானத்தோட வேலை கொடுத்தது இதுக்காகவா? எனக்கு தெரியும். பயிர் இல்ல, நஷ்டமும் இல்ல. உள்ள ஒரு வீட்டை எடுத்துக்க நீங்க எல்லாம் செய்த சூழ்ச்சி. என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா இதோ உன் புருஷன் கையால எழுதி கொடுத்த பத்திரம். பத்திரத்துக்கு என்ன? எத்தனை ஆனாலும் எழுதிக்க முடியும். நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நல்லவன் போல பேசி சகுனி வேலை செய்ய வந்திருக்கேன். இதோ மும்பாஜி, முதல்ல இருந்தே இவர் அப்பாவித்தனத்தை சாதகமா வச்சு நீங்க ஆட்ட ஆடுறீங்க. செய்த அநியாயம் போதாதுன்னு இன்னைக்கு எங்களை கட்டின துணியோட வீட்டுல இருந்து வெளியே வரட்டுறீங்களா? இதுதானே உங்க தர்மம்? பாரம்மா, தர்மாதிகாரின்னா தர்மத்தை காப்பாத்துறதுதான் ஏன் தர்மம். மரியாதையா வீட்டை விட்டு போறது உனக்கு மரியாதை. மாட்டேன். என் உடம்புல உயிர் இருக்கிறவரை நானும் என் பிள்ளைங்களும் போக மாட்டோம். உட்காருங்க, என்ன செய்யறவங்கள பாக்கலாம். எங்க வீடு. என்னையா துக்காரம், மரமாட்ட நிக்கிற, பதில் சொல்லு. ஜிஜியா, பேச்சு மாறின பிறகு மனுஷனுக்கு என்ன இருந்து என்ன? உனக்கு இந்த வீடு வேணுமா நான் வேணுமா முடிவு செய். நான் போறேன். இது நாணயம் உள்ளவனுக்கு அழகு. நீங்க இல்லாம வீடு என்ன இந்திரலோகமா இருந்தாலும் எனக்கு சுடுகாட்டுக்கு சமானம். இருங்க வரேன். வாங்க வாங்க. ஐயா, நீங்க தான் எனக்கு பெரிய உபகாரம் செய்தீங்க. உங்க உதவியை நான் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். தொடரும் விலங்குகள் தான் பணம், மனைவி, மக்கள். இந்த சலனங்கள் சிந்தனையை கெடுக்கும் மனிதனின் மயக்கங்கள். ஒரு மனைவியை எடுத்துக்கொண்டு அந்த பாண்டுரங்கன் ஒரு பந்தத்தில் இருந்து விடுவிப்பான். இந்த வீட்டை எடுத்துக்கொண்டு இன்று நீங்கள் இன்னொரு பந்தத்தில் இருந்து என்னை விடுபெறச் செய்தீர்கள். வாங்க. ஐயா அதர்மாதிகாரி, என் புருஷன் பேச்சு கட்டுப்பட்டு வீட்டை விட்டு போறனே தவிர உன் மிரட்டலுக்கு பயந்தில்ல. ஆத்திரம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.